ட்ராக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பயணம் என்பது எப்போதும் எல்லோருக்கும் பிடித்தமானது. நாம் பலவிதமான வேலைகளில் இருந்தாலும் பயணம் செய்வது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எப்போதும் இல்லை. அமெரிக்கா போன்ற பெருநகரங்களில் வீக்கெண்ட், அதாவது சாட்டர்டே சண்டேங்கிறது மிக ஒரு மகிழ்ச்சியான நாட்கள். 5 நாட்கள் வேலை பார்த்தாலும் அந்த 2 நாட்கள் சுற்றி பார்ப்பது, மலை பயிற்சி செய்வது மற்றும் பலவிதமான பயணங்கள் செய்வதை தன்னுடைய வாழ்க்கையின் பயணங்களாக வைத்துள்ளனர். இப்போது தமிழர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் மலையேற்றம் மற்றும் புதிய புதிய விஷயங்களை பார்ப்பதில் பயணத்தை தொடர்கிறார்கள். அதுபடி நாம் இன்று பார்க்கின்ற பதிவு கோயம்புத்தூரில் உள்ள ஜிடி நாயுடு அவர்களுடைய காருடைய ஷோரூம். இது 1893 முதல் இன்றைய 2026 ஆண்டுக்குண்டான நவீன கார்கள் அனைத்தும் அங்கே அருங்காட்சியகமாக வைக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் செல்பவர்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கலாம். எப்படிப்பட்ட கார்கள் எல்லாம் தயாரித்திருக்கிறார்களா என்று பார்க்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு காரிலும் ஒவ்வொரு விதமான புதுமைகள். நாம் பயணம் பண்ணும்போது இது போன்ற கார்களை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இதை பார்க்கும்போது இத்தனை நிறுவனங்களா, இத்தனை கார் கலெக்ஷனா, அனைத்தும் ஒரே இடத்தில் இருக்கிறது. இது நீங்கள் எந்த இடங்களிலும் இந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொரு கலர், வித்தியாசமான கலர், வித்தியாசமான மாடல்கள், வெளிநாடுகளில் உள்ள கார்கள், இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள், பெரியவர்கள் ஈவேரா ராமசாமி மற்றும் பலவிதமானவர்கள் பயன்படுத்திய கார்கள், பெருந்தலைவர்கள் பயன்படுத்திய கார்கள் எல்லாம் அங்கே காட்சிகளாக வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு காருடைய அருமையும், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய ஆண்டுகள், இது எல்லாமே அங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்தும் இன்று உள்ள கார்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் உள்ளது. ஜிடி கார் அருங்காட்சியகம் என்பது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அவினாசிக்கு செல்லும் சாலையில் ஜிடி நாயுடு அறக்கட்டளையால் துவங்கி நடத்தப்பட்டு வரும் அருங்காட்சியகம் என்று. இங்கே உள்ள அருங்காட்சியகத்தில் அமெரிக்கா, ஜெர்மன், இங்கிலாந்து, ஜப்பான், ஸ்பெயின் போன்ற பல்வேறு நாடுகளில் 1886 வடிவமைக்கப்பட்ட பென்ஸ் கார் முதல் பேகான் கார் வரை நவீன கால கார் பந்தயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கார் என்று பலவிதமான கார்கள் அங்கே அருங்காட்சியகத்தில் உள்ளது. இங்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு பழமையான கார்கள் இங்கே உள்ளது. இப்பொழுது நாம் ஒரு ஜிடி நாயுடைய வரலாறை பற்றி நாம் பார்ப்போம். இவருடைய முழு பெயர் கோபால்சாமி துரைசாமி என்று பலரால் அழைக்க பெயராக இருந்தாலும் ஜிடி நாயுடு என்று அறியப்படுபவர். இவர் 1974 பிறந்தார். இவர் தமிழகத்தில் அறிவியல் துறையில் சாதனை படைத்தவர். இயந்திரங்கள், விவசாயம் சார்ந்த துறையில் எண்ணற்ற ஆராய்ச்சிகளை செய்தவர். இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்ப்போம். கோயம்புத்தூர் மாவட்டம் கலங்கல் கிராமத்தில் பிறந்தார். இளம் வயதில் படிப்பில் அதிகம் நாட்டம் இல்லாததால் தனக்கு விருப்பமான நூல்களை எல்லாம் வாங்கி படிக்க அறிவுகளை வளர்த்து கொண்டார். இவருடைய தனித்திறமை, இளம் வயதில் துரைசாமி கோவையிலிருந்து ஒரு மோட்டார் தொழிற்சாலையில் பணிக்கு சேர்ந்தார். வேலையை விட்டுவிட்டு தன்னுடைய ஊதியத்திலிருந்து சேமித்து வைத்திருந்த பணத்துடன் நண்பர்களிடம் கடன் பெற்று திருப்பூரில் ஒரு பருத்தி தொழிற்சாலை
நிறுவனம் ஆரம்பித்தார். அன்றைய காலகட்டத்தில் முதலாம் உலகப் போர் துவங்கிய காலமாக இருந்ததால் அவருடைய பருத்தி தொழில் மிகவும் வெற்றிகரமான தொழிலாக அவருக்கு அமைத்து கொடுத்தது. அவருடைய வர்த்தக திறமையால் குறுகிய காலத்திலேயே திருப்பூரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அன்றைய லட்சாதிபதிகளில் அவரும் ஒருவர். அவருடைய ஆரம்பகால தோல்விகள். பின்னர் பம்பாய் சென்று பருத்தி வியாபாரத்தை தொடர்ந்தார். பம்பாய் பருத்தி தரகர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கையிருப்பை முழுவதையும் இழந்து ஊர் திரும்பினார். ஆனால் மனம் தளராமல் மோட்டார், லாரி, பேருந்து போக்குவரத்தில் ஈடுபட்டு ஸ்டேன்ஸ் துறையில் பணிக்கு சேர்ந்தார். அவர் துரைசாமியின் திறமையை பற்றி கேள்விப்பட்டிருந்ததால் ஒரு பேருந்தை கடனாக கொடுத்து தவணை முறையில் கடனை திருப்பி அடைந்தால் போதும், அதுவரை தினமும் வசூலாகும் தொகையில் ஒரு பகுதியை தனக்கு அளிக்க வேண்டும் என்றார். முதலாளியும் தொழிலாளியுமாக இருந்து முதலில் பொள்ளாச்சிக்கும் பழனிக்கும் பேருந்தை இயக்கியவர் துரைசாமி. இவருடைய சாதனைகள்: தனி முதலாளியாக இருந்த விரும்பாமல் வேறு சிலரையும் கூட்டு சேர்த்து கொண்டு யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை துவங்கினார். அந்நாளிலே பயணிகளுக்கான வசதிகள், ஓட்டுநர்களுக்கு தங்கும் இடம் போன்ற வசதிகளை செய்து காட்டினார். முதலாக அவருடைய நிறுவனத்தை சேர்ந்த வந்து புறப்படும் நேரத்தை காட்டும் கருவி ஒன்றை கண்டுபிடித்து பேருந்து நிலையங்களில் வைத்து சாதனை படைத்தார். பயணச்சீட்டு வழங்குவதற்கு அந்த காலத்திலேயே ஒரு இயந்திரத்தை தன்னுடைய சிறிய தொழிற்சாலையை தயாரித்து பயன்படுத்தினார். இத்தகைய கண்டுபிடிப்புகள் இவரை உருவாக்கியவை. பல்கலைக்கழகங்களில் படித்திருந்தாலும் அறிவியல் துறையில் பல சாதனைகள் படைத்தார். இவர் பல்கலைக்கழகங்களில் படிக்கவில்லை என்றாலும் அறிவியல் துறையில் பல சாதனைகளை படைத்தார். அடிக்கடி தண்ணீர் ஊட்ட வேண்டிய தேவை இல்லாத வகையில் மோட்டார் ரேடியேட்டர்களுக்கு இணையான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்து அதை தன் பேருந்தில் பயன்படுத்தினார். என்ஜின் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதன் அதிர்வு அதிகமாக இருப்பதை கவனித்து குறைவாக வேண்டும் என்பதை கண்டுபிடித்து அதற்குண்டான கண்டுபிடிப்புகளை அவர் தயாரித்தார். அவர் செய்து வந்த மோட்டார் வாகன துறைக்கு முற்றிலும் மாறுபட்ட துறையிலும் அவருடைய கண்டுபிடிப்புகள் தொடங்கின. புகைப்படத் துறையில் பிற்காலத்தில் மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற கருவி, பழச்சாறு பிழிந்தெடுத்த ஒரு கருவி, எந்தவித வெட்டு காயம் இன்றி முகச்சவரம் செய்து கொள்ள பிளேடு என அனைத்தையும் கண்டுபிடிப்புகள் தொடர்ந்தன. துரைசாமி தயாரித்த பிளேடை தானே தயாரித்துக் கொள்ள ஒரு அமெரிக்க நிறுவனம் விருப்பம் தெரிவித்து அதன் காப்பு உரிமத்தை $1,00,000 விற்கும்படி கேட்டும் அவரும் சம்மதிக்கவில்லை. தமிழகத்திலேயே அவற்றை தயாரிக்கும் எண்ணத்தில் அதற்கு தேவையான எஃகு நார்வே நாட்டிலிருந்து தருவிக்க பெரும் முயற்சி எடுத்தார். ஆனால் அவரது முயற்சி கைகூடவில்லை. பல தடைகளால் அவரின் அரும்பெரும் கண்டுபிடிப்புகள் காப்புரியம் செய்ய முடியாமலே போய்விட்டன. ஜெர்மன் நகரில் நடைபெற்ற பொருட்காட்சியில் அவருடைய கண்டுபிடிப்புகள் ஒன்றான சவரக்கத்தி, பிளேடு ஆகியவற்றிற்கு முறையே முதல் பரிசும் 3வது பரிசும் கிடைத்தன. பல நிறுவனங்களில் அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு உரிமையை கேட்டு வழங்க மறுத்து அவற்றை நம் நாட்டிலே தயாரிக்க இந்திய அரசிடம் நிதியை கோரினார். ஆனால் இந்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கைக்கு செவிமடுக்காததால் அதுவும் செயல்படாமல் போனது. இதனால் மனமுடைந்து போன துரைசாமி ஒரு அமெரிக்க நிறுவனம் அவருடைய கண்டுபிடிப்புக்கு 10 லட்சம் கொடுக்க முன்வந்தும் அதன் உரிமையை இலவசமாகவே வழங்கிவிட்டார். அதற்கு அவர் கூறிய காரணம், ஒரு அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து 10 லட்சம் ரூபாயை வாங்கி இந்திய ஆங்கிலேய அரசுக்கு 9 லட்சம் வரி செலுத்துவதை விட இலவசமாக கொடுப்பதே மேலும் தன்னால் கண்டுபிடிக்கப்பட்டவை எல்லாம் தன் தேசத்திற்கு முழுவதும் சொந்தமாக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவற்றை தன் பெயரில் பதிவு செய்து கொள்ளாமல் வைத்திருக்கிறேன் என்றும் இந்தியர்கள் யாரானாலும் அவற்றை இலவசமாக பயன்படுத்தலாம் என்று பகிரங்கமாக அறிவித்தார். துரைசாமியின் கண்டுபிடிப்புகள் பலவும் அதிக அளவில் நாட்டுக்கு பயன்படாமல் போவதற்கு வேறொரு காரணம் அன்றைய அரசு அவர் மேல் திணித்த அதிகபட்ச வரி. அன்றைய சூழலில் நாட்டிலே அதிக வரி செலுத்தியவர்கள் ஒருவராகவும் அவர் மேல் வரி ஏய்ப்பு செய்தவர் என்ற அவப்பெயரும் சுமத்தப்பட்டது.
விதைகள் இல்லா நார்த்தங்காய், ஆரஞ்சு பழம் ஆகியவை இவருடைய கண்டுபிடிப்புகளில் சில. அடுத்து சோளச் செடிகளுக்கும் ஊசி மூலம் மருந்து செலுத்தி நட்ட சிறிய காலத்திலேயே 26 கிளைகளுடன் 18-12 அடி உயரத்துக்கு வளர செய்தார். சாதாரண சோளச் செடியில் 3 அல்லது 4 கதிர்கள் தான் இருந்தன. ஆனால் துரைசாமியின் அதிசய செடிகள் 39 கதிர்களாக இருந்தன. நாம் இங்கு ஆறுகள் பற்றிய பதிவுகளாக இருந்தாலும் அதனுடைய கலெக்ஷனாக இருந்தாலும், ஆனால் ஜிடி நாயருடைய சாதனை அதைய தாண்டிய 1000 மடங்கு சொல்வதை காட்டிலும் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான மடங்கான சாதனைகள். அதனால தான் அவருடைய சாதனைகளை தாங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு பருத்தி செடி, தோரை செடி என அவருடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்தது. அவர் கண்டுபிடித்த தாவர ஆராய்ச்சி முடிவுகள் அமெரிக்கர்களையே பிரமிக்க வைத்தன. ஜெர்மானியர்களை அவருடைய அதிசய பருத்தி செடிக்கு நாயுடு காட்டன் என்ற பெயர் சூட்டி கௌரவித்தனர். ஆயினும் இந்திய அரசாங்கம் அவரை கண்டுகொள்ளவில்லை. அவருடைய சமூக சேவைகள். 1938 ஆண்டு துரைசாமி தன்னுடைய போக்குவரத்து நிறுவனத்திற்கு சொந்தமான 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேருந்துகளை கோவை வட்டார கழகத்தாரிடம் இலவசமாக ஒப்படைத்தார். இந்திய இளைஞர்கள் தொழில் நிபுணர்களாக உருவாக வேண்டும் என்று, நாட்டுக்கு பயன்பெற வேண்டும் என்று விரும்பி அவர்கள் படிப்பதற்கு தன்னால் இயன்ற அளவுக்கு உதவினார். தொழிற்கல்வி மட்டுமே இன்றைய இந்தியாவிற்கு தேவை என்பதை தன் உதவியை நாடி அந்த இளைஞர்களை அறிவுறுத்தினார். அத்துடன் நின்று விடாமல் தன்னுடைய சுய முயற்சியினால் பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகளை துவங்கினார். அக்கல்லூரி தற்போது அரசினர் தொழில்நுட்ப கல்லூரி கோயமுத்தூர் GCT என அறியப்படுகிறது. அவருடைய மகன் GT கோபாலையும் கலைக்கல்லூரிக்கு அனுப்பாமல் தொழில் கல்வி படிக்க செய்தார். அவர் இப்போது தன் தந்தை உருவாக்கிய தொழில் நிறுவனங்களை கவனித்துக் கொள்கிறார். துரைசாமியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது பல நிறுவனங்கள் பயிற்சி அளிக்கும் சாதனங்களையும் கருவிகளையும் அவருடைய கல்லூரிக்கு இலவசமாக அளிப்பார். இந்தியாவிலேயே முதலாக மின்சார மோட்டார் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை கோவையிலே துவக்கப்பட்டது என்ற பெருமை அவரை சாரும். பாராட்டுக்கள். துரைசாமியின் அறிவுத்திறன், அவருடைய தாராள மனப்பான்மை, எளியவர்களுக்கு உதவும் நற்குணம் ஆகியவற்றை பல தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். இவர் தமிழகத்திற்கு ஒரு நிதி. அவரது புகழ் உலகெங்கும் பரவ வேண்டும் என்றார் பெரியார். துரைசாமியின் அறிவை நம் சமுதாயம் முழு அளவில் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவருடைய கண்டுபிடிப்புகள் ஒரு அளப்பரிய மதிப்புடைய கருவூலங்கள் என்றார் அண்ணா. கோவை வாசிகள் தங்களுடைய கல்வியிலும் முன்னேற்றத்திலும் மிகுந்த அக்கறை கொண்டு இருக்கும் துரைசாமியை கண்டு பெருமை கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களுடன் வசித்த நாம் எவ்வளவு பெருமை கொள்ள வேண்டும் என மனம் திறந்து பாராட்டினார் VC ராமன். அவிநாசி சாலையில் அமைந்துள்ள கோபால் பார்க்கில் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர பொருட்காட்சி இவருடைய அறிவுத்திறனை இன்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. GT நாயுடு பற்றி மேலும் அறிந்த தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். Yeah.